Awesome Media Cinema Corner 2025 வழங்கும் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். Our main sponsor Black Thunder. Our sponsors Excel Groups, மாறு மாற்று, Livia Street Gold Backers, Kavi Furniture, National Import Aluminum Modular Kitchen, Arikani Restaurant, GVN Riverside Multi Speciality Hospital. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தில் இதுவரை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு புகார்கள் நிறைய வந்திருக்கு. அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு தீர்வுக்காக காத்திருந்த ஒரு வேளையில, அதாவது 2500 கோடி அளவுக்கு புகார்கள் வந்திருக்கு. ஏறத்தாழ அதே 2500 கோடி அளவுக்கு நியோமேக்ஸினுடைய மதிப்பிடப்பட்ட சொத்துக்களும் இருக்கு. அப்படிங்கிற விகிதத்துல ஓரளவுக்கு 1:1 அப்படிங்கிற அந்த விகிதத்துல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்த சமயத்துல திடீர்னு இப்போ ஒரு 32,000க்கு மேற்பட்ட புகார்கள் குவிஞ்சிருச்சு. அப்ப அவர்களுக்கு ஒரு 3700 கோடி ரூபாய்க்கு புதிய புகார்கள் வந்துருச்சு. அதுக்கு சொத்துக்கு எங்க போகிறது? அப்ப நம்மளுடைய அந்த தீர்வு திட்டம் பாதிக்கப்படுமா? இன்னும் நீதிமன்ற வழக்கு அப்படின்னு சொல்லி இது இன்னும் இழுத்தடிக்கப்படுமா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில இருக்கு. இந்த சூழல் குறித்து தான் இப்ப நாம் கொஞ்சம் விரிவா பேச இருக்கிறோம். முதல் விஷயம், இப்ப நீதிமன்றம் கொடுத்த இந்த 15 நாள் அவகாசம், அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி வரையிலான இந்த அவகாசத்துல புதிய புகார்கள் மட்டுமே 32,438. இது தோராயமான கணக்கு. இதனுடைய புகார் மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3,731 கோடி. இன்னும் சொல்ல போனா கடந்த முறை நடந்தது போல இந்த முறையும் நடக்காது இருப்பதற்காக யுடபிள்யூ போலீசார் நீதிமன்றத்தினுடைய முன் அனுமதியை பெற்று 8/10/2025 நள்ளிரவு வரை மின்னஞ்சல் வழியாக பெறப்பட்ட புகார்களையும் இந்த பட்டியல்ல அவங்க சேர்க்க இருக்கிறாங்க. அடுத்தது 18ஆம் தேதி அந்த நள்ளிரவு வரையில் உலகினுடைய எந்த மூலையில் அவர்கள் அஞ்சல் செய்திருந்தாலும், அதாவது அந்த ஸ்பீட் போஸ்ட்ல அவங்க புக்கிங் பண்ணியிருந்தாலும், அந்த புக்கிங் டைமிங் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அது 3 நாள் கழிச்சு வந்தாலும் சரி, அவங்க புக் பண்ண டைமு அக்டோபர் 8ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக அவங்க புக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பட்டியல்ல அவர்களுடைய புகாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் நீதிமன்றம் இந்த இடத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது, இந்த புகாரினுடைய எண்ணிக்கை நேரில் எவ்வளவு வந்தது, தபால்ல எவ்வளவு வந்தது, மின்னஞ்சல்ல எவ்வளவு வந்தது அப்படிங்கிறத இன்னும் யுடபிள்யூ போலீசார் ஒரு அறுதியிட்டு அறிவிக்கல. ஏன்னு சொன்னா பலர் நேர்லையும் புகார் கொடுத்திருக்கிறாங்க, தபால்லையும் அனுப்பியிருக்கிறாங்க, மின்னஞ்சல்ல அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஒரே நபர் ஏதேனும் 2 வழிமுறைகளிலும் அந்த முயற்சியை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதாவது தபால்ல அனுப்புனவங்க தபால் ஒருவேளை போய் சேர்றதுல தாமதமாகிருமோ, அந்த தாமதம் காரணமாக நம்மளுடைய புகார் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல மின்னஞ்சல் வழியா புகார் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது, மின்னஞ்சல் வழியா புகார் அனுப்புனவங்க நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கா உள்ள போகும்பொழுது நம்மளோட பார்க்காம எங்க போயிட போறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமா எதற்கும் மின்னஞ்சல் வழியா அனுப்புனதையே திரும்ப நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்டல்ல அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போஸ்டல்லே அனுப்பியிருக்காங்க. அப்ப அந்த வகையில அதுல டபுள் என்ட்ரி இருக்கக்கூடிய புகார்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதையெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஃபைனலைஸ் பண்ண முடியும். அந்த வகையில யுடபிள்யூ போலீசார்கிட்ட இருந்து இறுதியாக அந்த புள்ளி விவரம் கிடைத்த பிறகுதான் இந்த 15 நாள் அவகாசத்துல எத்தனை புகார்கள் வந்திருக்கு, எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்புக்கான புகார்கள் வந்திருக்குங்கிறத உறுதியா சொல்ல முடியும். இப்போ முதல் கட்ட தகவல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் 32,000 சொச்சம் புகார்கள் 3,700 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இழப்பீட்டு தொகைக்கான கிளைம் வந்திருக்கு. இது முதல் விஷயம். அப்ப இந்த கணக்கிலிருந்தே நம்ம ஒரு தோராயமான ஒரு மதிப்பீட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அக்டோபர் மாசத்துல நீதிமன்றம் கொடுத்த இந்த 15 நாள் அவகாசத்துக்கு முன்பு வரையில் பெறப்பட்ட புகாருங்கிறது 24,583 பேர்கிட்ட இருந்து 57,225 பாண்டுகள். அதனுடைய மதிப்பு 2,317 கோடியே 28,57,296 ரூபாய். அந்த தொகைக்கான அந்த புகார்கள் பெறப்பட்டிருந்தது. அப்ப இப்ப புதிய நிலைமை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்தது ஒரு 24,000 சொச்சம், இப்போ ஒரு 32,000 சொச்சம், ஆக 56,000 சொச்சம் பேர் புகாருக்கு உள்ள வந்துட்டாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு 2,300 கோடி, இப்போ ஒரு 3,700 கோடி, இது ஏறத்தாழ ஒரு 6,000 கோடியை தாண்டுது. அப்ப புகார் கொடுப்பதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு வரையில் நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை முதல் கட்டமாக மதிப்பீடு செய்த வகையில் நீதிமன்றத்துல அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதின் அடிப்படையில அதனுடைய சொத்து மதிப்பு தோராயமாக 2,500 கோடி. அப்ப இந்த புதிய புகார்களை பெறுவதற்கு முன்பாக நீதிமன்றம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போயிருந்தது அப்படின்னு சொன்னா போட்ட முதலாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப புதுசா சேர்ந்துட்டதுனால 6,000 கோடிக்கு புகார் வந்திருக்கு, 2,500 கோடி ரூபாய்க்கு தான் சொத்து இருக்குது, அதுவும் நிலங்களா இருக்குது. அப்ப அந்த நிலங்களை
அந்த மதிப்பீடு செய்ததற்கு ஏற்ப நிலங்களை அவர்கள் பிரித்துக் கொள்வதா இல்ல அதை ஏழை விட்டு காசாதான் வாங்குறதா அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் மாறி இப்ப இந்த பிரச்சனை முன்னிலைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கு விவகாரத்துல இதுல என்ன நிலை எடுப்பது, எது சரி அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த புதுசா வந்த 32,000 புகார்ல சரிபாதி புகார்கள் நியோமேக்ஸ் நிறுவனமே ஆள் அனுப்பி அவங்களுடைய ஏஜென்ட்டுகள் எல்லாத்தையுமே இப்ப பாதிக்கப்பட்ட நபர்களை போல அந்த கணக்குல சேர்த்துட்டாங்க, புகார்தாரர்களை அவங்க மாறிட்டாங்க. அதனால இந்த ஏஜென்ட்டுகளுடைய அந்த புகார்களை பாண்டுகளை EOW போலீசார் ஏற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதமும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை எழுந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா இது பலரும் கவனிக்காத ஒரு விஷயம், எல்லோரும் இயல்பா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம். இதுவரைக்கும் வந்த புகார்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,583 அப்படிங்கிறதுல எல்லாருமே சரிதான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தாங்க. ஆனா அந்த புகார்லயே 10,173 புகார்கள், 11,345 பாண்டுகள், அதனுடைய மதிப்பு 463 கோடியே 58,73,755 ரூபாய். இந்த 10,000 சொச்சம் புகாரும் நேரடியாக EOW போலீசாரில் நேரில் தோன்றி யாரும் புகார் கொடுக்கல, அஞ்சல் அனுப்பல. மாறாக லிஸ்ட் கிவன் பை கம்பெனி, நிறுவனம் கொடுத்த பட்டியலின்படி EOW போலீசார் இந்த 10,173 பேரை புகார் பட்டியல்ல சேர்த்திருக்காங்க. அப்ப இதனுடைய நம்பகத்தன்மையும் இந்த இடத்துல சேர்த்து பரிசீலிக்க வேண்டிய ஒரு விவகாரமா இருக்கு. நீதிமன்றம் அதற்கான அந்த ஒரு வாய்ப்பை ஏற்கனவே வழங்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த பாண்டுகள் இந்த புகார்களுடைய உண்மைத்தன்மையை பரிசோதிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியினுடைய மேற்பார்வையில தான் இந்த பணி நடைபெறணும் அப்படிங்கிறதுல இப்ப வரைக்கும் அவர் உறுதியா இருக்கிறாரு. அந்த விதத்துல இவையெல்லாம் அந்த பரிசீலனையில அது தெரிய வரும். இன்னும் சொல்ல போனா இந்த புகார்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் நாம் இதற்கு முன்னர் பேசியிருக்கிறோம். என்னென்னது, அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பத்திரங்கள், அது போல என்னென்ன ஃபார்மேட்ல இந்த பாண்டுகளை தவிர வேற எந்த வகையில பணத்தை அவங்க பெற்றிருந்தாலும் அந்த ஆவணங்களை ஏற்பது குறித்த ஒரு பரிசீலனை இருக்குது. பல பேர்கிட்ட ஒரிஜினல் பாண்டு இல்லை, அந்த ஒரிஜினல் பாண்டு இல்லாததுக்கான காரணங்களையும் நம்ம ஏற்கனவே பட்டியலிட்டு இருக்கிறோம். அப்ப இது போன்ற பல்வேறு சிக்கல்களும் அந்த கிளைம் கமிட்டியில தான் அது விவாதிக்கப்பட வேண்டிய, இறுதி செய்யப்பட வேண்டிய விவகாரமா இருக்கு. இந்த இடத்துலதான் இப்ப ஏஜென்ட்டுகள்லாம் இதுல உள்ள புகார் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான இந்த ஜேவி பத்திரங்கள் குறித்தெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்கக்கூடிய பாண்டுகள் இவங்க வச்சிருக்கக்கூடிய விவகாரம். அப்ப இந்த சிக்கலான இந்த நிலைமைகளை ஒரு தெளிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா எப்படி இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியினுடைய மேற்பார்வையில இந்த விவகாரங்கள் நடைபெறணும்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்தாரோ அதுபோல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்தும் ஒரு கோரிக்கை எழுந்திருக்குது. அந்த கோரிக்கை என்னன்னா, இந்த சரிபார்ப்பு பணியில நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி எப்படி பங்கேற்பாரோ அதுபோல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியும் ஒரு நபரா அந்த குழுவில் இடம்பெறணும் அப்படிங்கிற கோரிக்கை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து எழுப்பப்படுது. அதாவது இந்த நிலங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடந்த பொழுது ஒரு நடைமுறை இருந்தது இல்லையா, அதுபோல அதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்பினுடைய பிரதிநிதி அங்கம் வகித்தார் இல்லையா, அது போலவே இந்த புகார்களினுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கும் அந்த பிரதிநிதித்துவம் இருக்கணும். அதுவும் அந்தந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக அவங்க இருக்கணும். அப்பதான் இவங்கெல்லாம் ஏஜென்ட், இந்த பாண்டு ஏற்கலாம், ஏற்கக்கூடாது, அல்லது இவங்க தரப்பு ஈஸியா நியோமேக்ஸ் நிறுவனம் இது ஒரிஜினல் கிடையாது, இதுல இப்படி சிக்கல் இருக்குன்னு அவங்க நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஐஓ வழக்கினுடைய விசாரணை அதிகாரி இல்ல இதை நீங்க ஏத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்ல முடியாது. அந்த என்னுடைய இந்த பாண்டா அல்லது என்னுடைய இந்த புகாரை நீங்க ஏன் ஏத்துக்கணும், நீங்க நிராகரிக்க முடியாதுங்கிற வாதங்களை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய பிரதிநிதிகள் தான் முன்வைக்க முடியும். ஏஜென்ட்டுகள் யார் அப்படிங்கிறத பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய பிரதிநிதி தான் அடையாளம் காட்ட முடியும். அதுவும் அந்தந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் தான் அதை அடையாளம் காட்ட முடியும். அந்த வகையில அதற்கான ஒரு ஏற்பாட்டை EOW போலீசாரும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் நீதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்பினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த மென்பொருள் தயாரிப்பது அப்படிங்கிற அந்த விவகாரம். அதுல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்பிலிருந்து ஒரு கடும் ஆட்சேபனை தெரிவிச்சிருந்தாங்க. குற்றச்சாட்டுக்கு உள்ளான கம்பெனியே கொடுக்குற சாஃப்ட்வேரை எப்படி நீங்க பயன்படுத்த முடியும்? அப்ப முக்கியமான பிரைம் லேண்ட் எல்லாத்தையுமே அவங்க அதுல வராதபடிக்கு சாஃப்ட்வேர்ல ஏதோ தில்லுமுள்ளு செய்ய வாய்ப்பு இருக்கு, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, அதனால அதை ஏத்துக்க கூடாது. அல்லது ஏஜென்ட்டுகள் ரெரா அங்கீகாரம் பெற்ற
நியோமேக்ஸினுடைய ஏஜென்ட்டுகள் நாங்க ஒரு சாஃப்ட்வேரை தயாரிச்சிருக்கோம், அவங்க ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க வந்து ஏத்துக்க கூடாது அப்படின்னு அரசு தரப்பு ஆட்சேபிப்பதற்கு முன்னதாகவே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் அதை ஆட்சேபித்திருந்தாங்க. இறுதியா அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதுல உறுதியா தான் இருக்கிறாரு. இதுல 2 காரணங்களை அவர் வந்து முன்வைக்கிறாரு. ஒண்ணு, அந்த தொழில்நுட்பத்தினுடைய பாதுகாப்பு காரணங்கள், செக்யூரிட்டி ரீசன்ஸ். 2வது, இது முழுக்க தனிநபர் விவரங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் யாரு, அவரோட போன் நம்பர் என்ன, அவருடைய ஆதார் நம்பர் என்ன, அவர் எவ்வளவு முதலீடு போட்டிருக்காரு, இது போன்ற தனிப்பட்ட விவரங்கள் எல்லாமே அதில் அடங்கி இருக்குங்கிறப்ப அதை ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு தனியார் ஏஜென்சியோட நாங்கள் பகிர்ந்து கொள்வதை அனுமதிக்க மாட்டோங்கிற இடத்துல அவர் உறுதியா இருக்கிறாரு. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட் என்ன, அரசு தரப்பிலிருந்து நாங்க அதுக்கான சாஃப்ட்வேரை டெவலப் பண்றோம், அதற்கு எங்களுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுங்க. ஏன்னா இது தமிழக வரலாற்றிலேயே இப்படி ஒரு சாஃப்ட்வேர், இது போன்ற ஒரு மோசடி விவகாரங்களை கையாளுவதற்கென்றே தயாரிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக இது அமைய போகுது. இதுல ஒரு பெரிய சிக்கலை என்னன்னு சொன்னா, ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கக்கூடிய ஒரு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அவர்களே ஒரு முன்னெடுக்காத ஒரு விஷயத்த இன்னைக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய இந்த வழக்கு விசாரணையினுடைய போக்குல நியோமேக்ஸினுடைய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அந்த முயற்சியில ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இனிமேல் இது போல மோசடியில சிக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில ஒரு அரசு தரப்பிலிருந்து ஒரு மென்பொருள் அது உருவாக்கப்பட இருக்கு. அப்ப அரசு தரப்புல ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு 1000 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, பல்வேறு துறைகளுடைய அனுமதியை பெற வேண்டியது இருக்கு. அப்ப அதை எல்லாமே கொஞ்சம் நாங்க விரைவுபடுத்தி நாங்க அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு ஒரு 6 மாசம் அவகாசம் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. நீதிமன்றமும் அதை ஏற்று அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. அதுக்காக சாஃப்ட்வேர் வர வரைக்கும் நம்ம உட்கார்ந்துருப்போங்கிறது கிடையாது. நீங்க வழக்கம் போல மேனுவலா அதை வெரிஃபை பண்ணக்கூடிய வேலையை நீங்க சைமல்டேனியஸா நீங்க தொடங்கிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதியரசர் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இது சாஃப்ட்வேர் குறித்த விவகாரம். இது 2வது விவகாரம். 3வது, ஒரு முக்கியமான முடிவை நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, இதுவரை நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல கைப்பற்றப்பட்ட பொருட்களை ஏலம் விடுவது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கு. ஒண்ணு, கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் அது உள்ளதுபடி. ஏன்னா இந்த வழக்குல சிக்கின 2 வருடங்களுக்கு முன்பு கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் அவையெல்லாம் அந்த நாகானந்தா மில் வளாகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, கம்பெனி தரப்பிலிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள், வெள்ளி நகைகள், அது இயக்குநர்களுடைய வீடுகள்ல இருந்து, தலைமை அலுவலகங்கள்ல இருந்து, இப்படி பல்வேறு இடங்கள்ல இருந்து கைப்பற்றப்பட்டவை. அதனுடைய மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1753 கிராம் அளவுக்கு தங்கமும் 14,409 கிராம் அளவுக்கு வெள்ளியும் இருக்கு. அப்ப இந்த தங்கம் வெள்ளியையும் அந்த வாகனங்களையும் ஏலம் விடும் முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருக்கு. அதற்கு நியோமேக்ஸ் நிறுவன தரப்பிலையும் அவர்கள் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப நியோமேக்ஸ் நிறுவனமே ஒப்புதல் தெரிவித்து விட்டதனால இந்த வழக்கினுடைய நேரடி அதிகாரம் பெற்ற டான்பிட் நீதிமன்றத்திட்ட அனுமதி வாங்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லாம அதை பைபாஸ் செய்து நீதிமன்றத்தினுடைய இந்த மேற்பார்வையில இந்த ஏலம் விடக்கூடிய பணி நடக்குது. ஏன்னா வழக்கமா யுஓடபிள்யூ போலீஸினுடைய அந்த ஹிஸ்டரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, வாகனங்களை கைப்பற்றிடுவாங்க, அதை நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டு அதை ஏலம் விடுவதற்கான அனுமதியை வாங்கி அதுக்கு டிஆர்ஓ ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறம் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது 7 வருடங்கள் ஆயிடும். 7 வருடங்களுக்கு முன்பாக எந்த ஒரு சொத்தையும் இது போன்று கைப்பற்றப்பட்ட விவகாரத்துல யுஓடபிள்யூ போலீசார் ஏலத்துக்கு போனதாக வரலாற்றுல இடம் இல்லை. அப்ப அந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த வழக்கானது குறிப்பா நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய முன்முயற்சியில ஒரு 3 ஆண்டு கால இடைவெளியிலேயே இது ஏலத்துக்கு வந்திருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் இதை பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் குறிப்பா நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய முன்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கு விவகாரங்கள் அப்படிங்கிறது இந்த ஈஓடபிள்யூ போலீசாரினுடைய இந்த நடைமுறை அதிலேயே பல்வேறு மாற்றங்களை கோரக்கூடிய விவகாரங்களை உள்ளடக்கியதா இருக்குது. அது நீதிபதி ஒரு உத்தரவு போட்டு மாத்திர முடியாது. அது ஒரு நிறுவன ஒழுங்கமைப்போட அந்த உத்தரவுகள் மாறி வரணும். எப்படி பொருளாதார குற்றவாளிகளையும் குண்டா சட்டத்தின் கீழே கைது செய்யலாம் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதோ அதுபோல பல்வேறு மாற்றங்களை அவங்க ரிவ்யூ மீட்டிங் நடத்தி என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி தேவையா இருக்குங்கிறத ஈஓடபிள்யூ போலீஸினுடைய அந்த தலைமையகம் தான், ஏடிஜிபி தலைமையிலான அந்த அதிகாரிகள் தான் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு போகணும். இந்த வழக்கு உதாரணத்தை காமிச்சாவது அந்த ஒரு நல்ல காரியத்தை அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம் பயணிப்போம். அது குறித்து நாம் விரிவா பேசலாம். இந்த இடத்துல இந்த ஏலம் தொடர்பா நீதிமன்றம் அறிவிச்சிருக்கக்கூடிய முக்கியமான தேதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, அக்டோபர் 17ஆம் தேதி தமிழ், ஆங்கிலம் தமிழகம் முழுவதும்
வெளியாகக்கூடிய பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கணும். விளம்பரம் கொடுக்கறதுக்கெல்லாம் காசு இல்லை. நீதிமன்றம் தான் இப்போதைக்கு வந்து முதல் கட்டமா அந்த தொகையை ஒதுக்கீடு செய்ய போகுது. அதனால இந்த மாதிரி நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை ஏல விட போறோம். வாகனங்கள்லாம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால அதை வந்து எங்கேயும் நகர்த்த முடியாது. உள்ளது உள்ளபடி தான். அது காயலாங்கடைக்கு எடுக்கிறதா இருந்தாலும் அந்த ரேட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. மினிமம் ரேட்டு அரசு தரப்புல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க நேர்ல அந்த இடத்துல நாகநந்தா மில்லுல போய் பார்த்து நீங்க ஏலத்தை வந்து எடுத்துக்கணும். அது என்ன வகையான வாகனம், அந்த வாகனத்தை பத்தின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே EOW போலீஸினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல வெளியிடப்படும். அதை எல்லாத்தையும் பேப்பர்ல போடணும்னா 10 பக்கத்துக்கு விளம்பரம் வெளியிட வேண்டிய சூழல் வரும். அதுக்கெல்லாம் காசு இல்லை. சுருக்கமா ஒரு 1/4 பக்கத்துல அறிவிப்பு மட்டும் நீங்க வெளியிடுங்க. மேலும் விவரங்களுக்கு EOW வெப்சைட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஒரு பிராக்டிக்கலான ஒரு ஆலோசனையை அந்த இடத்துல முன் வச்சிருக்கிறாரு. அதன்படிதான் அந்த விளம்பரம் வெளியாக இருக்கு. அடுத்தது 31/10/2025 அந்த ஏலம். யாரெல்லாம் வந்து ஏலத்துல பங்கேற்கிறாங்களோ அவர்கள் எல்லாமே ஒரு சீலிடப்பட்ட கவர்ல தங்களுடைய அந்த விருப்பத் தொகையை மென்ஷன் பண்ணி நீதிமன்றத்துல கொடுத்துடணும். அங்க நீதிபதியினுடைய பார்வையில தான் அந்த கவர்கள் பிரித்து பார்க்கப்படும். அதுல யாரு கையா கேட்டிருக்காங்களோ அவர்களுக்கு அந்த ஏலம் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த இறுதி செய்யற தேதி நவம்பர் 3. இதற்கு இடையில அந்த பொருட்களை பார்வையிடுவதற்கான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்டோபர் 22 முதல் அக்டோபர் 28 வரையிலான அந்த நாட்கள்ல அந்த நாகானந்தா மில்லுல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கைப்பற்றப்பட்ட வாகனங்களை உள்ளதுபடி ஏலம் எடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நேரில் சென்று பார்வையிடலாம். தங்கம், வெள்ளி அந்த நகைகளை பார்வையிட விரும்புபவர்கள் மதுரை டான்பிட் நீதிமன்றத்துல 27, 28 ஆகிய 2 நாள்ல அவர்கள் அதை பார்வையிடலாம். இந்த தங்க நகை, வெள்ளி நகைகளை ஏலம் விடுறதை பொறுத்த வரைக்கும் 1753 கிராம் தங்கம் இருக்கிறதுனால அதுல வளையல் இருக்கலாம், தோடு இருக்கலாம், செயின் இருக்கலாம், இப்படி பல்வேறு காம்பினேஷன்ல அது இருக்கலாம். யார் ஒருவரும் தனித்தனியாக ஏலம் எடுக்க முடியாது. ஏலம் எடுக்கணும்னா அந்த 1.25 கிளையும் மொத்தமா தான் நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் நீதிமன்றம் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு பிரிவினர் ஒரு கோரிக்கையை வந்து அந்த இடத்துல நீதிமன்றத்துல முன் வச்சிருந்தாங்க. நாங்க ஏற்கனவே நியோமேக்ஸ்ல நாங்க முதலீடு போட்டிருக்கிறோம், நிலமா வாங்கிக்க கூட நாங்க வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில இப்ப இந்த நகையை எங்களுடைய பாண்டுக்கு ஈடாக நாங்கள் இதை பெற்றுக்கொள்ள சம்மதிக்கிறோம், நாங்க இந்த ஏலத்துல பங்கேற்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லும் பொழுது நீதியரசர் அதை மறுத்துட்டாரு. நீங்க முன்னாடி இருக்கிறவங்க நகையை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டா அந்த விகிதாச்சார அடிப்படையில என்னால கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும். அதனால அதற்கு வாய்ப்பு இல்லை, இது பொது ஏலத்திலே போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை நீதியரசர் நிராகரித்திருக்கிறாங்க. அப்ப இந்த விதத்துல இந்த 3 விவகாரங்கள் தான் அந்த அக்டோபர் 9ஆம் தேதியினுடைய அந்த நீதிமன்ற விசாரணையில முக்கியத்துவம் வாய்ந்ததாக விவாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல இருந்து பாக்குறப்ப பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு சோர்வை ஏற்படுத்தி இருக்கு. ஏதோ முடிய போகுது, 2500 கோடி ரூபாய்க்கு புகார் வந்திருக்கு, 2500 கோடி ரூபாய்க்கு சொத்து வந்துருச்சு, சரி நம்ம வந்து 15% வட்டியோட வாங்குறதா, அவங்க சொன்ன மாதிரி வந்து ஃபுல் மெச்சூரிட்டியோட வாங்குறதா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இருக்கிறத கைப்பற்றுவோம் அப்படிங்கிற மனநிலையில, நிலமா வாங்குறதா இருந்தா கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில இருந்தவர்களுக்கு மத்தியில இந்த புதிய புகார்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அலட்சிய, ஒரு சோர்வை ஏற்படுத்தி இருக்குது. அப்ப இந்த புதிய புகார்களுக்கு ஏற்ப சொத்துக்களை கொடுங்க அப்படின்னு சொன்னா கம்பெனி தரப்புல இருந்து இல்லைன்னு கையை விரிச்சுட்டாங்க. அவங்க ஏற்கனவே நீதிமன்ற விசாரணையில 300 கோடி ரூபாய்க்கு மதிப்பிடப்பட்ட சொத்துக்களை இல்ல இதை நீங்க மதிப்பு செஞ்சீங்கன்னா 3000 கோடி ரூபாய்க்கு போகும், இதை வச்சே நாங்க வந்து எல்லாத்தையும் நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு நியோமேக்ஸ் நிறுவனம் முன் வச்சதுனாலதான் அந்த நிலங்களை மதிப்பிடும் இடத்துக்கே வந்தது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற இடம்லாம் இவ்வளவுதான், நீங்க 3000 நீங்க 2500 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க குறைச்சு மதிப்பிட்டு இருக்கீங்க, இதையே எங்க கையில கொடுத்தீங்கன்னா நாங்க 6000 கோடி ஆக்கிடுவோம். அது என்னமோ அச்சய பாத்திரம் மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த வாதங்களை முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல எழக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, புதிய புகார்கள் 50,000க்கு மேல வந்திருக்குது. இந்த புகாரினுடைய மதிப்பு 6000 கோடி கிட்ட இருக்குது. இதுவரை 2500 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு பெருமான சொத்துக்கள் தான் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல புதிய சொத்துக்கள் கவனத்திற்கு வந்தாதான் இந்த 6000 கோடி ரூபாய் அளவுக்கான அந்த தீர்வு திட்டத்தை நீதிமன்றத்தால் கொடுக்க முடியும். இல்லைன்னா இந்த 2500 கோடியை இந்த 6000 கோடிக்கு ஈக்குவலா அந்த விகிதாச்சார அடிப்படையில ஆளுக்கு கொஞ்சமா பிரித்து கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லைங்கிற இடத்துலதான் தேங்கி நிக்குது. அப்ப இந்த இடத்துலதான் நியோமேக்ஸ் நிறுவனம் எங்களிடம் வேறு நிலம் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு தான் இதெல்லாம் நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய சொத்துக்கள், இதையெல்லாம் பினாமி சொத்துக்கள் அப்படிங்கிறத அவர்கள் தான் அடையாளப்படுத்த முடியும். அப்ப அந்த வகையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தங்களுக்கு தெரிந்து நியோமேக்ஸ் நிறுவனம் பதுக்கி வைத்த சொத்துக்கள் அல்லது நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பினாமி சொத்துக்கள் என்று சந்தேகிக்கக்கூடிய சொத்துக்கள் குறித்த விவரங்கள் இருந்ததுன்னா தாராளமாக EOW போலீசாரிடமோ
நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வைக்கோ கொண்டு வரலாம். அவை உடனுக்குடன் ஈஓடபிள்யூ போலீசாரினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அதனுடைய சர்வே நம்பர்கள், அதனுடைய ஆவண எண்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு அந்த விசாரணை அதிகாரிகளால் அது சரிபார்க்கப்பட்டு அது உண்மை எனும் பட்சத்தில் அது இந்த வழக்குல சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பினாமி சொத்து தான் அப்படிங்கிற நிரூபிக்கிற இடத்துல இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கான இது ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அப்ப இதை யார் வேணாலும் முயற்சி செய்யலாம். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள், அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவங்க, ஒரு சங்கத்தை சார்ந்தவங்க, ஒரு வாட்ஸ்அப் குழுவா இயங்குறவங்க, அல்லது தனிப்பட்ட முறையில வழக்கை நடத்திட்டு போறவங்க அப்படிங்கிறவங்க மட்டுமே செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஈஓடபிள்யூ போலீஸ்ல புகாரை கொடுத்துட்டோம், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல நியோமேக்ஸ் தொடர்பா யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம்னு, அதுபோல வீட்டிலேயே இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தெரிந்த இடங்களை தாராளமாக ஈஓடபிள்யூ போலீசாருக்கும் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லலாம். அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து வலியுறுத்துறாங்க. அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.